உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். உறவுகளே, இன்று நாம் அறிந்து தெளிய இருக்கின்ற ஊரின் பெயர் செங்கல்பட்டு மாவட்டத்திலே இருக்கின்ற ஓர் அழகான ஊர் வேடந்தாங்கல். இந்த வேடந்தாங்கல் என்ற ஊருக்கு பெயர் வந்ததற்கான காரணம் வினோதமான ஒன்று. இந்த ஊரின் பெயரினை 3 நிலைகளிலே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். வேடன் தாங்கல். வேடன் என்றால் வேட்டைக்காரன். தாங்கல் என்றால் நீர்நிலை, அதாவது நீரினை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஏரிகள் போன்றவற்றை குறிக்கும். இது ஒரு காரணம். மற்றொன்று, 1798 ஆண்டு இங்கு வாழ்ந்த மக்கள் அப்போதைய ஆங்கிலேயர் ஆட்சியாளரிடம் ஒரு மனு கொடுத்து அனுமதியும் பெற்றிருந்தார்கள். இங்கே வசிக்கின்ற மக்கள் பறவைகளை யாரும் வேட்டையாடக்கூடாது. காரணம், இந்த பறவைகளின் வாயிலிருந்து வருகின்ற எச்சில் நீரிலே கலக்கின்ற பொழுது அது உழவு தொழிலுக்கு மிகவும் ஏற்ற நீராக மாறுகிறது. வயலுக்கு தேவையான நல்ல உரமாகவும் மாறுகிறது. ஆகவே இந்த நீரை நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். ஆகவே இங்கு வாழ்கின்ற பறவைகளை வேட்டையாடக்கூடாது, அனுமதி கொடுக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றுவது போல ஓர் அனுமதியையும் இவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த வேட்டுவர்கள் இங்கு தங்கி இருந்ததன் காரணமாக வேடன் தங்கி இருந்த இடம் அதலின் வேடந்தாங்கல் என்று ஆயிற்று. பொதுவாக செங்கல்பட்டு மாவட்டத்தை ஏரி மாவட்டம் என்று சொல்லுவார்கள். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலே தாங்கல் என்ற சொல்லில் முடியும் பெயர்கள் நிறைய இருக்கின்றனவாம். தாங்கல் என்றாலே மழை நீரை, உபரி நீராகிய மழை நீரை தேக்கி வைத்து கொண்டு விவசாயத்திற்கு கொடுத்து உதவக்கூடிய நிலை, அதுதான் ஏரி என்று சொல்லுவோம். ஆகவே அதனை தாங்கல் என்றும் கூறுவது தமிழ் மரபு. இங்கே ஆண்டுதோறும் ஏறத்தாழ 40,000 வகையான பறவைகள் வெளிநாடுகளிலிருந்து வந்து தங்கிச் செல்கின்றன. ஆகையால் இந்த ஊரினை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக நம்முடைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நன்றி உறவுகளே.